திங்கட்கிழமைனாவே நம்ம ஊர் சந்தை. அதனால காலையில சந்தைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி ஈவினிங் போல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சந்தைக்கு போனதே 7 மணிக்கு தான் போனேன். போயிட்டு தேவையான காய்கறி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் மெயினாக கீரை வாங்கலான்னு தான் போனேன். ஒரு 4, 5 கத்து கீரை வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நான் போன நேரமானதில் கீரை இல்லை. ஒரே ஒரு கத்து மட்டும் தான் கடைசியா இருந்துச்சு. அதை தூக்கிட்டு வந்துட்டேன். தக்காளி தான் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு சந்தையில் ரூ. 10. ஏன்னா எப்பயுமே வந்துட்டு ரூ. 20, ரூ. 30 வரையிலுமே போயிருக்கு தக்காளி. இந்த தடவை ரூ. 10 அப்படின்னு சொன்னாங்களா, சரி 2, 3 கிலோ வாங்கலான்னு தான் நினச்சேன். தக்காளி வேறு சுத்தமாக நல்லா இருந்தில்ல. அதுலேயும் பொறுக்கி 1 கிலோ நல்லா இருக்கிறத 1 கிலோ வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்தா பெரிய வெங்காயம் இருக்கான்னு பார்த்தா பெரிய வெங்காயம் கிடைக்கல. சரி மறுபடியும் அந்த சின்ன வெங்காயமே 1 கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணியில் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு கவுண்டர் டாப் மேலே ஒரு துணியை போட்டுட்டு அது மேலே நல்லா காய்கறி எல்லாமே கழுவிட்டு அது மேலே போட்டுட்டேன். காஞ்சிச்சுன்னா காலையில் எடுத்து தனித்தனியாக கவரில் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் சோப்பு தூள் இதெல்லாமே வாங்கணுமாச்சு, அதுவுமே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எப்போ வீட்டில் வந்துட்டு எந்த பொருள் காலியாகுதோ அப்பயே வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். ஏன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி நான்